அறநிலையத்துறையின் அறனாக விளங்கும் அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னா, நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அது நம்ம அமைச்சரதை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 24 ஏக்கரா வடிவேலுடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துறவர் அமைச்சர் தான். அடுத்த செகண்ட் போன்லேயே வேலை முடிஞ்சாச்சு. அவ்வளவு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்லை, செயல் பாபு தான். நானும் அவரும் ஒரே காரில் தான் வந்தோம். நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டு என்னை அண்ணன் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்குங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. எதுக்கடா இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, ஃபோனில் பேசிட்டு வர்றாரு, ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறாரு. செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாக நான் இந்த பின்னி மில்லில் தான் இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு, அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு. எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது, பொதுநலம் சார்ந்த வேலைகள். இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு குழப்பம், இவர் எங்கூட பேசுகிறாரா ஃபோனில் பேசுகிறாரா? நான் பேசும்போது தம்பி என்ன தம்பி அப்படின்பா, இல்லைண்ணே இது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்பா. அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் பார்த்தோன்னே நம்ம சினிமா நடிகர்களுக்கு இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குமில்ல. அப்போ கேட்பேன், தம்பி நீங்கள் எப்போ ஏதாச்சும் வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு. நம்ம வாக்கிங் கீக்கிங்னு சொன்னோம்ல, கலைஞர் வழி வந்தவர் இல்லையா, இந்த காரை காட்டி அண்ணா வாக்கிங்கும் இல்லை கீக்கிங்கும் இல்லை அப்படி. ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும். நம்மளுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அதுலேயும் முன்மாதிரியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் தான்.